ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து சண்டை வரும்போது பெண்கள் வந்து இந்த தப்பாக வந்து செய்யக்கூடாதுன்றதை அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து சண்டை வந்தாலே நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே காலையிலேருந்து அப்படியே இப்போ காலையில் சண்டை நடக்குதுன்னா அந்த ஹோல் டே வந்து சாப்பிடாம அப்படியே இருக்கிறது. ஸோ ஏதாவது அந்த அவங்க சண்டையில் வந்து பேசுகிற விஷயத்த வந்து நினச்சி அப்படியே ரிமைண்ட் பண்ணி பண்ணி பார்த்து வந்து அழுதுகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகும். சாப்பிடாமல் இருக்கிறப்போ உங்களோட உடம்பு தான் கெடுமே தவிர மற்றவங்களுக்கு வந்து அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ என்ன சொல்கிறீங்க, சண்டை நடந்தோன்னே அடுத்த செகண்ட் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்து போயிட முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவீங்க. ஸோ சண்டை நடக்கிறப்போ ஏற்படுற சில மனக்கசப்பும் சரி, ஏதாவது வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து திருப்பி திருப்பி நமக்கு மனசை வந்து கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பேப்பரில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி ஆதங்கமாக வந்து சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அந்த பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க. சண்டையில் வந்து இப்போ மற்றவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே அந்த பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க. ஏன்னா எல்லாரையும் நம்பி வந்து நம்ம எந்த விஷயமும் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஒருத்தவங்கள்ட்ட நம்பி வந்து சொல்லுவோம். ஸோ அவங்க அந்த டயத்தில் வந்து நல்லா பேசிட்டு நம்மளோட வீட்டு விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப வந்து அதிகம். ஸோ அதனால் யார்கிட்டையும் வந்து நம்பி வந்து சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு பேப்பரில் வந்து எழுதிட்டு உங்களோட மனசில் இருக்க எல்லா விஷயமும் அந்த பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்து கிழிச்சு வந்து போட்டுருங்க. சில பேர் வந்து எரிச்சு போடுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கிழிச்சு வந்து போட்டுடலாம். சில சமயம் வந்து இந்த மாதிரி சண்டையில் ஏற்படுற வார்த்தைகள் வந்து திருப்பி திருப்பி நினச்சி நமக்கு வந்து அழுகையே வரும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம்ன்ற மாதிரி டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக வந்து தேமி ஃபுல்லாகவே அழுதுடலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பொட்டு கூட அழுகக்கூடாதுன்றது வந்து மனசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்கிறப்போ மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து எதனால் வருது, எந்த நாளாக வந்து இந்த பிரச்சனை வந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியுதுன்னா மனசுக்குள்ள வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை வந்து நம்ம செய்யக்கூடாதுன்ற மாதிரியும் வந்து மனசுக்குள்ள வந்து முடிவு எடுத்துக்கலாம். சில சமயம் உங்கள் மேலே தப்பே இருக்காது, ஆனாலும் வந்து மற்றவங்க வந்து தப்புன்ட்டு நமக்கே தெரியும். ஆனால் அவங்ககிட்ட வந்து சொல்லி வந்து புரியவும் வைக்க முடியாது. அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி வந்து நீங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து பேப்பரில் எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிழிச்சு வந்து போடுறப்போ மனசு வந்து ரொம்பவும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து நார்மலான வேலையை வந்து செய்யவும் முடியாமல் மனசில் வந்து திருப்பி வந்து நினச்சி கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே அந்த ஹோல் டே வந்து வேலை செய்கிறதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகிட்டுனா நம்ம எந்த விதமான ஒரு தப்பான முடிவுமோ சரி மற்றவங்கள்ட்ட வந்து சொல்லி நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவசியமும் வந்து இருக்காது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து குப்பையில் போடுறப்போ அந்த மனசில் வந்து அந்த சங்கடப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் நம்ம வந்து குப்பையில் போடுறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இனிமேல் இந்த பிரச்சனையை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாதுன்ற மாதிரி மனசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பிரச்சனை வராத மாதிரி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணுன்றதை வந்து முடிவு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க சில பேரால் வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் ரொம்ப வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டாபிக் வந்து பேசுகிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து இதை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு வந்து தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் லைஃப்பில் வந்து பிரச்சனை நடக்கிறப்போ நீங்கள் எதை வந்து ஃபாலோ பண்ணுறப்போ அந்த பிரச்சனை வந்து ஈஸியாக முடியுது அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொன்னீங்கன்னா மற்றவங்க பார்த்து வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோவில் வந்து சொல்கிற விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.